தொண்டர்கள் அதிமுக பாஜக அந்த கூட்டணியை விரும்பவில்லை. இல்லைன்னு சொல்லப்ப கூட்டணி இல்ல பாஜகவுடன் சொல்லும்போது தொண்டர்கள் கைத்தட்டி வரவேற்றார்கள். அப்ப தொண்டர்கள் விரும்பல, இரண்டாம் கட்ட தலைவர்கள், அதுவும் ஒரு சிலர் நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்களும் நீங்க திரும்ப திரும்ப இதெல்லாம் சொல்றதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டு இருக்காங்களே. இதே எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், தங்கமணியா இருக்கட்டும், அப்படியெல்லாம் இல்ல எடப்பாடி பின்னாடி தான் நாங்க நிக்கிறோம்னு அவங்க உறுதியா சொல்றாங்கல்ல. அப்ப இந்த பிம்பம் கட்டமைக்கப்படுதா? உறுதியாக நீங்கள் சொன்னது மாதிரி மனம் திறந்தவர்கள் மேடைக்கு வெளியே பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். இந்த கொள்கை கொள்கை என்று சொல்லி கூத்தடித்து மேடைகளில் துள்ளி விட்டு ஓய்ந்த பின்பு தோணும் வாழ்க்கை சொல்வது போல் இல்லை என்ற ஞானம்னு சொல்லுவாங்க. அதுபோல் இவர்கள் மேடையில் பேசுகிற பேச்சு அது ஒப்புக்காக இருக்கும். ஆனால் உண்மையை அவர்கள் எங்கே பேசுகிறார்கள் என்று சொன்னால், நாம் 2021 பாஜக கூட்டணியில் இருந்து தானே 70 சீட்டு பிடிச்சோம், 3% தானே ஆட்சி இழந்தோம். இப்போ ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்துக்கு எதிரான கோபம் திமுகவுக்கு அதிகமாக இருக்குது. ஆக அந்த பழைய கூட்டணி பாஜகவோடு இருந்தாலே நாம் வெற்றி பெற முடியும், அது ஒரு வெற்றி பெற்ற கூட்டணி தான் என்கின்ற கருத்தை அவர்கள் கருத்து மட்டுமல்ல கீழிருப்பவர்களையும் சமாதானம் செய்கிறார்கள். பாஜக கூட்டணி தாங்க சரியாக வரும். இப்போ சமீபத்தில் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பேரணி போய் தொடங்கி வச்சாருன்னு சொல்லி திரு தலவாய் சுந்தரத்தின் மீது நடவடிக்கை எடுத்தார்கள். ஆனால் நடவடிக்கை திரும்ப பெற்றுக்கொண்டார். ஆக இப்பொழுது ஒரு மனநிலை குழப்பத்தில் தான் எடப்பாடி இருக்கிறார். பிஜேபி ஆதரவு அணி விரிவடைந்து கொண்டே போகிறது. தன்னுடைய அணியை விரிவாக்கம் செய்ய முடியவில்லை, தனக்கான ஆதரவை பெருக்க முடியவில்லை. ஒருவேளை எடப்பாடி இந்த தேர்தலில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 5 தொகுதி ஜெயிச்சுதான்னு வச்சுக்கலேன், ஒரு ஆளுமை மிக்க தலைவராகவும் அவர் கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய சூழலும் உருவாயிருக்கும். ஆக தோல்வியுற்ற தலைமையாக இவர் பிம்பப்படுத்தப்படுகிறார். அதுதானே உண்மையும் கூட. எங்கே அவரால் ஜெயிக்க முடியல. அப்போ வல்லோன் வகுத்ததே வாய்க்கால், வெற்றி பெற்றவன் சொல்வதெல்லாம் வேத வாக்கு. இவர் தோல்வியினுடைய அடையாளமாக இருக்கிறார். ஆக இவருடைய கருத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டுமல்ல கீழே உள்ளவர்களுமே எடப்பாடி இருக்கவரையும் தோத்துட்டே தான் இருக்கணும் அப்படின்ற கருத்தை முதலில் விதைக்கிறார்கள். இன்னொன்று, இவர் என்ன நினைக்கிறாரு, அதை அப்படியே மாற்றி காட்டுவதற்கு சீமானை நம்பினார். தேர்தல் முடிந்த உடனே சொன்னார். தேர்தலின் போது என்ன சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் என்னிடம் வந்துவிடும், 2 இடதுசாரிகள் வந்து விடுவார்கள், காங்கிரஸ் கூட பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கற்பனையில் இருந்தார். கடைசியில் மன்சூர் அலிகான் கூட மறுத்து விட்டார். அதுக்கு பிறகு இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, விஜய் வந்திருக்கிறாரு, அவர் கட்சி தொடங்கியதே தன்னை காப்பாற்றுவதற்கு என்பது போல இவர் நினைத்து கொண்டு பாஜகவை தவிர்த்து விட்டு பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை விஜயோடு உருவாக்கி நாம் வெற்றி பெற்று விடலாம் என்றுதான் என்ற நம்பிக்கையில் தான் இன்று வரை இருக்கிறார்.